மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இவங்க எல்லாருமே ஒரே கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு இந்த கட்சிகள் தான் ஆதரவு கொடுத்தாங்க. அதன்படி 120 எம்எல்ஏக்களின் ஆதரவோடு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார். ஆனால் தற்பொழுது இந்த கட்சிகளுக்கான முக்கியத்துவத்தை குறைக்கலாமா அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்களாம் தமிழக வெற்றி கழகம். காரணம் என்ன அப்படின்னா, அதிமுகவில இருந்து நமக்கு 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்க. அதனால திமுக கூட்டணியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கட்சிகள், விடுதலை சிறுத்தை, 2 கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் காங்கிரஸ், இவங்களுக்கெல்லாம் நாம முக்கியத்துவத்தை குறைக்கலாம். இவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அமைச்சரவையில இடம் கொடுத்து திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவியெல்லாம் கொடுத்து நாம அழகு பார்த்தோம் அப்படின்னா இவங்க நாளைக்கு முதுகுல குத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம திமுக கட்சியினர் விஜய் அவர்கள் இன்னும் 6 மாசம் தான் ஆட்சியில இருப்பாரு, 6 மாசத்துக்கு பிறகு ஆட்சியை கவுத்துருவோம்னு திமுக காரங்க தாவேக்காவை ஒரு பிளாக்மெயில் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா திமுக கூட்டணியிலிருந்து வந்த கட்சிகளை வச்சுதான் நீங்க ஆண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு திமுக காரங்க கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. சோ இதையெல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நோட் பண்ணிட்டு இருக்காரு. அதன்படி அதிமுகவில இருந்து வந்த அந்த 25 எம்எல்ஏக்களை நமக்கு பக்கபலமா வச்சுக்கிட்டு இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை இவங்களெல்லாம் ஓரங்கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களாம். ஆனா இந்த முறை அமைச்சர் பதவி அந்த 25 எம்எல்ஏக்கள் வந்தாங்க இல்லையா அதிமுகவில இருந்து, அவங்கள பாத்தீங்கன்னா யாருக்கு அமைச்சரவை கொடுக்கலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சரவை அவங்க கேட்டிருந்தாங்க. காங்கிரஸ், நாங்க கூட்டணிக்கு வரோம், 2 அமைச்சரவை கொடுக்கணும்னு. சோ அந்த 2 அமைச்சரவை கொடுக்கலாமா அப்படின்னா அதையும் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் முடிவு எடுக்கல மக்களே. அது மட்டும் இல்லாம விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு வாய்மொழி வேண்டுகோள் விடுத்திருந்தாங்க முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு. என்னன்னா, நாங்க ஆதரவு கொடுக்கிறோம், நாங்க அக்ரிமெண்ட்ல எல்லாம் எங்களுக்கு இது வேணும் அது வேணும்லாம் கேட்க மாட்டோம், ஆனா நீங்களாவே எங்களுக்கு செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி சில வாய்மொழி வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அதன்படி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு அமைச்சரவை ஒதுக்கணும், திருமாவளவனுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோள்லாம் வாய்மொழியாக வைக்கப்பட்டிருந்தது. ஆனா அதையும் தாவேகா கொடுக்குமா அப்படின்னு தற்பொழுது பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு. இதெல்லாம் எதை வச்சு நான் உறுதிப்படுத்துறேன், இப்போ இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகளை தாவேகா ஓரங்கட்டுறாங்க அப்படின்னு எதை வச்சு நான் முடிவுக்கு வந்தேன்னா, கேரளாவுல காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் பதவியேற்பு விழா நடந்தது. அதை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார். சோ இது என்ன காரணம் அப்படின்னு இது தொடர்பாக சில பேர்கிட்ட பேசும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி மற்றும் திமுக கூட்டணியிலிருந்து வந்த கட்சிகளுக்கு நாம அதிக முக்கியத்துவம் கொடுத்தோம்னா நாளைக்கு அவங்க நம்ம முதுகுல குத்துவாங்க, அவங்க உள்ளடி வேலைகள் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அதிமுகவில இருந்து 25 எம்எல்ஏக்களை பக்கபலமா வச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் டம்மி ஆக்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தமிழக வெற்றி கழக தலைமை வந்துட்டதா சொல்றாங்க. அதனாலதான் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கு கேரளாவுக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் போகல. அப்படி நம்ம தமிழக முதலமைச்சர் போயிருந்தாரு அப்படின்னா அது டெல்லியில மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக நாம செய்யற மாதிரி ஆயிடும். மத்திய அரசாங்கத்தினுடைய, அதாவது பாஜக மீது கொள்கை ரீதியா இவங்க சில கருத்து வேறுபாடுகள் இவங்களுக்கு இருக்கு தாவேகாவுக்கு. ஆனா அதே நேரத்துல மத்திய அரசாங்கத்திடம் இருந்து தமிழ்நாட்டிற்கு நிறைய நலத்திட்டங்களை நாம கேட்டு வாங்க வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்த ஜூன் மாதம் விஜய் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களையும், அமித்ஷா அவர்களையும், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும், துணை குடியரசுத் தலைவர் அவர்களையும் சந்திக்க இருக்கிறார். டெல்லியில முக்கியமான தலைவர்களை நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறார். அதனால இப்படி நரேந்திர மோடி அவர்கள், அமித்ஷான்னு பல முக்கியமான பாஜகவில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சந்திக்க போறோம். அதற்கு முன்னால நாம கேரளாவுக்கு போய் நாம எதுக்கு அவங்களுக்கு பகையாயிக்கணும், நம்ம கொள்கை ரீதியா வேறுபட்டு இருந்தாலும் சில விஷயங்கள்ல நட்பு பாராட்டலாமே அப்படின்னு விஜய் அவர்கள் முடிவுக்கு வந்திருக்காராம். அதன்படிதான் காங்கிரஸ் கட்சியினுடைய அழைப்பை ஏற்று விஜய் அவர்கள் அதை புறக்கணித்திருக்கார். காங்கிரஸ் கட்சி வர கூப்பிட்டிருக்காங்க, வாங்க கேரளாவுக்கு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. ஆனா விஜய் அவர்கள் மறுத்து விட்டார். அதற்கு காரணமா விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்பதான் சிஎம் ஆயிருக்கேன், எனக்கு இங்க நிறைய வேலை இருக்குங்க, அங்க வரதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லிட்டாராம். அது மட்டும் இல்லாம அமைச்சரவை காங்கிரஸ்க்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் தாவேகாவுல போயிட்டு இருக்கு.
அதனால இந்த நேரத்துல கேரளாவுக்கு போனோம் அப்படின்னா அங்க ராகுல் காந்தி வருவாரு. அவர் வந்து அமைச்சரவை என்னாச்சு, ஏன் இன்னும் ஒதுக்காம இருக்கீங்கன்னு நம்ம கிட்ட கேட்பாரு. என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம விஜய் அவர்கள் போகல அப்படின்னு இன்னொரு தரப்பும் சொல்லிட்டு இருக்காங்களாம். அதாவது விஜய் அவர்கள் வந்து என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, ஜெயலலிதா எப்படி அதிமுகவை ஒரு தனி பெரும்பான்மை உள்ள ஒரு கட்சியாக இங்க தமிழ்நாட்டுல வளர்த்தாங்களோ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தை வளர்க்கணும். அதாவது காங்கிரஸ் ஆதரவும் இல்லாம, பிஜேபி ஆதரவும் இல்லாம, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் ஆதரவும் இல்லாம நாம தனித்து தனி பெரும்பான்மையோட தமிழ்நாட்டுல பெரிய கட்சியா வளரணும் அப்படின்னு தான் விஜய் அவர்கள் விரும்புறாராம். அதனால இந்த முறை 2 அமைச்சர் பதவி காங்கிரஸ்க்கு கொடுத்தாலும் அடுத்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனியாகத்தான் போட்டி போட போகிறது. அது மட்டும் இல்லாம சட்டமன்ற தேர்தலில் 2031 தனியா தான் போட்டி போட போறாங்க. அதே நேரத்துல 2029 நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழக வெற்றி கழகம் தனியாகத்தான் போட்டி போட போகிறது அப்படிங்கிற சில தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் அது நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, கூட்டணி இல்லாம நம்முடைய பலத்தை வைத்து நாம் ஆட்சி நடத்தணும் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு யோசிக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம இப்ப செங்கோட்டையன் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம சைடு வேலுமணி டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நிச்சயமா அவங்க நம்ம பக்கம் இருப்பாங்க, பயப்படவே வேண்டாம், நாம தைரியமா இந்த காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளை ஒதுக்கிடலாம், இவங்க எந்த நேரத்துல வேணாலும் நமக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கு, நாம ஒரு திட்டத்தை செயல்படுத்துறோம் இல்ல ஏதாவது ஒரு திட்டம் புதுசா கொண்டு வரோம் அப்படின்னா அதற்கு இவங்க சட்டமன்றத்துல எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நாம எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது, இவங்க வந்து நமக்கு பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நமக்கு பின்னாடி நின்று நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எலி மாதிரி அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் முதலமைச்சருக்கு சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்திருக்கிறாராம் அவரோட அனுபவத்துல. அதன்படி செங்கோட்டையன் அவர்களோட அறிவுரை எல்லாம் கேட்டு, சரி இந்த அமைச்சரவை ஒதுக்குறத கொஞ்சம் தள்ளி வைப்போம், அவசரப்பட்டு போட வேண்டாம், அப்படியே இந்த முறை போட்டாலும் அடுத்த 2031 சட்டமன்ற தேர்தலெல்லாம் நம்ம யார் கூடயும் கூட்டணி இல்லாம மறுபடியும் தனியா தான் நிக்கணும், எப்படியாவது பெரும்பான்மை 150க்கு மேல நாம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் நினைச்சிட்டு இருக்காராம். ஆனா இங்க காங்கிரஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, உள்ளாட்சி தேர்தலில் நாம அதிக இடங்களை கேட்டு வாங்கலாம், நாடாளுமன்ற தேர்தலில் அதிக இடங்களை கேட்டு வாங்கலாம் அப்படின்னு கணக்கு போட்டுட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம விடுதலை சிறுத்தை கட்சி வந்து சென்னையில மேயர் போஸ்டிங் கேக்குறாங்களாம். அதே போல அதாவது மாநகராட்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாநகராட்சியில மேயர் போஸ்ட், அதுவும் குறிப்பா சென்னை மேயர் போஸ்ட் தான் வேணும் அப்படின்னு விடுதலை சிறுத்தை கட்சி வந்து கேக்குறாங்களா. ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் வரப்போதில்லை, அந்த உள்ளாட்சி தேர்தல்ல. அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சியும் வந்து எங்களுக்கும் ஏதாவது ஒரு மாநகராட்சியினுடைய மேயர் போஸ்ட் வேணும் அப்படின்னு தாவேகா கிட்ட நோண்டிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி. கம்யூனிஸ்ட் சும்மா விடுவாங்களா, அவங்க பங்குக்கு கேட்க, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இவங்க பங்குக்கு கேட்க, இதனால விழிப்புதுங்கி போய் உட்கார்ந்துருக்காராம் விஜய் அவர்கள். இதன் காரணமாக அதிமுகல இருந்து வந்த அந்த 25 எம்எல்ஏக்களுக்கும் நாம அதுல குறிப்பிட்ட பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அந்த 25 எம்எல்ஏவையும் நாம தக்க வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த அதிமுக எம்எல்ஏக்களையும் நம்ம கூட வச்சிருந்தோம்னா இவங்களும் ஊழல்வாதிகள், இவங்க வந்து ஊழல் செய்ய ஆரம்பிப்பாங்க, அது வந்து நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு இன்னொரு டீம் வந்து தாவேக்கால இருக்கக்கூடிய இன்னொரு டீம் அவங்க வந்து முதலமைச்சர் கிட்ட சொல்றாங்களாம். அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்தாங்க இல்லையா, அவங்களையும் வந்து நாம கொஞ்சம் தள்ளியே வைக்கணும், ரொம்ப நம்ம பக்கத்துல கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்னு சில அட்வைஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்களாம். அகமொத்தம் காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்ட் இவங்களை வந்து விஜய் அவர்கள் ஓரங்கட்ட போறாரா, அல்லது அதிமுகவிலிருந்து வந்த அந்த 25 எம்எல்ஏக்களை ஓரங்கட்ட போறாரா, இல்ல இவங்க 2 பேரையுமே அனுசரிச்சு ஒரு 5 வருஷம் எப்படியாவது ஓட்டிட்டு அதற்கு பிறகு தனி மெஜாரிட்டியோட அடுத்த தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு அதை நோக்கி போக போறாரா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தம் விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த திமுகவில இருந்து வந்த கூட்டணி கட்சிகளையும் வந்து அவருக்கு அவ்வளவா பிடிக்கல, அதே நேரத்துல திடீர்னு அதிமுகவை உடைச்சிக்கிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அவங்களையும் வந்து அவருக்கு பிடிக்கல. என்னடா அது நமக்கு மெஜாரிட்டி இல்லாம இவங்களெல்லாம் வந்து நம்ம கூட வச்சுக்கிட்டோம்னா நம்ம கட்சிக்கு கெட்ட பேர் வந்துருமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. சோ என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம கொஞ்சம் குழப்பத்துல இருக்கிறாராம் முதலமைச்சர் விஜய் அவர்கள். சோ இந்த குழப்பத்துல இருந்து விடுபட்டு நல்ல முடிவை எப்படி எடுக்க போறாரு அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.